வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூர்யாஸ் கிச்சனில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் ஊற வச்ச கடலைப்பருப்பு, அரை கப் ஊற வச்ச துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அரைச்ச கலவையை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 3 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், ஒரு நறுக்கிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் துருவிய கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர பசைஞ்சதும் கொஞ்சமாக கையில் எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த உருண்டைகளை நீங்கள் வேகவும் வைக்கலாம், இல்லை பொரிச்சும் எடுத்துக்கலாம். குழம்புல கலக்கிறதுக்காக கடைசியாக 2 உருண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் பெருங்காயம், 7 பல்லு பூண்டு, ஒரு நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் அதில் ஒரு நறுக்கிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வைக்காமல் தனியாக எடுத்து வச்சிருந்த 2 உருண்டையை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் அதில் நம்ம வேக வச்சுருக்கிற உருண்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான், உருண்டை குழம்பு இப்போ சுலபமாக தயாராகிடுச்சு. இது சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்குன்னு எதுக்கு வேணாலும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நாட் ஸோ பர்ஃபெக்ட் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையில் இது தனி சுவை.